அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஏலத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பொறுப்பை சுமந்திருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களாகிய நீங்கள் ஆர்வத்தோடு இதில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். இந்த செயல் திட்டங்களை சொல்வதற்கு முன்னால் சில முக்கியமான நம்மிடத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான சில பலவீனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டு அந்த செயல் திட்டங்களை அறிவிக்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது பலவீனம் என்னென்று சொன்னால், நம்ம கிளைகள் என்று பல பகுதிகளில் கிளைகளை உருவாக்குறோம். எதற்காக அந்த கிளைகள் உருவாக்கப்படுது என்று சொன்னால், அந்த கிளையின் பொறுப்பாளர்கள் அந்த பகுதியில் ஏதாவது மார்க்குப்படி செய்ய வேண்டும். குமார் நடத்த வேண்டும், பெண்கள் பயான் நடத்த வேண்டும், மக்தபுகள் நடத்த வேண்டும். ஏதாவது ஒரு பணி செய்வதற்காகத்தான் கிளைகள் என்று அமைக்கப்படுகிறது. ஆனால் அதிகமான கிளை நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஒரு வேலையுமே செய்கிறதில்லை. ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர்னு சொல்லுவாங்க. என்ன உங்கள் பகுதியில் செய்கிற வேலை என்ன? வேலை செஞ்சால் தான் மக்களோட தொடர்பு கொள்வாங்க, மக்கள்கிட்ட போய் அணுகணும். ஒரு வேலையும் செய்கிற ஒரு மக்தபுக்கான மக்தப் இல்லை. சரி, இந்த கிளையில் பெண்கள் பயன் நடத்துறீங்களா? இல்லை. ஜும்மா நடத்துறீங்களா? அதுவும் இல்லை. அப்போ என்ன கிளை? உண்மை இல்லை. இப்போ கிளை என்று நம்பர் காட்டுவதற்காக வேண்டி அது உதவுவதே தவிர கிளை என்று சொல்லிக்கொண்டு ஒரு செயல்பாடே கிடையாது. அறவே செயல்பாடு கிடையாதுன்னா மக்கள் அணுகிறது இல்லை, மக்கள்கிட்ட போய் பேசுறது இல்லை, ஒரு மக்கள்கிட்ட ஒரு உதவி கூட கேட்கறது கிடையாது. ஏன்னா ஒரு காரியம் இருந்தால் தான் கேட்க முடியும், ஒரு செயல்திட்டம் இருந்தால் தான் கேட்க முடியும். அப்போ இதை கவனித்து பார்க்கும் பொழுது நம்முடைய கிளைகளில் ஒரு சரிபாதிக்கு மேற்பட்ட கிளைகள் இப்போ ஃபார்மாலிட்டி கிளைகளாக இருக்கின்றன. அதை கவனத்தில் கொண்டு தான் இந்த செயற்குழுவுக்கு அந்த மாதிரி அவங்கள அழைக்கணும். யாரையாவது தாவா பண்ணுகிறார்கள், வேலை செய்கிறவங்களுக்கு தான் ஒரு அமைப்பு தேவை. சும்மா நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு ஒரு பணியும் செய்யலை என்று சொன்னால் அது வெற்றி தராது என்ற காரணத்தினால தான் நம்ம அரங்கத்தை சின்னதாக பிடித்து செயல்படுறோம். எங்கே சும்மாவாவது நடக்கிறதோ, பெண்கள் பயானாவது நடக்கிறதோ, ஒரு திருமண கூட்டமாக நடத்துகிறார்களோ, மக்களுக்கு ஏதாவது மார்க்க ரீதியான தொடர்புல இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பகுதிகளையும் முக்கியமான தேர்வு செய்யப்பட்ட சில முக்கியஸ்தர்களையும் தான் நம்ம இந்த இதுக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம். மற்றவங்களுக்கு அழைப்பு கொடுக்கல, வருத்தப்படாதீங்க என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எதுக்காகனா நம்ம ஃபார்மாலிட்டி ஒரு ஐக்கியங்கள் நிறைய கிளை இருக்கிறது, இத்தனை கிளை இருக்குது, இத்தனை கிளை, அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. அதை ஒரு நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறேன்னு நீங்கள் செயல்படக்கூடியவர்கள் வந்திருக்கிறீங்க. இன்னும் மேற்கொண்டு நல்லா செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து விட்டு செயல்படாமல் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. அப்போ இது மாதிரி 2 மடங்கு மக்கள் செயற்குழு அந்த கிளை நிர்வாகிகளாக இருக்கிறாங்க, வந்திருக்கிறீங்கல்ல, இது மாதிரி இன்னும் ஒரு மடங்கு இருக்கிறார்கள். நம்ம அவங்கள அழைப்பு கொடுக்கல, அவங்க சொல்லிட்டோம். நீங்கள் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறீங்க, பேருக்கு இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைக்கலை. இன்ஷாஅல்லாஹ் பொதுக்குழு வரும்போது என்ன செய்யலாம், அவங்களையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக சொல்லிடுறேன். அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டால், நம்ம திருச்சி மாநாடு நடக்கிற வரைக்கும் நல்ல வீரியமாக நம்முடைய பணிகள் போய்கிட்டே இருந்துச்சு. திருச்சி மாநாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீரியமாக பல பணிகளை மக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த திருச்சி மாநாட்டுக்கு பிறகு ஒரு தப்பான ஒரு பிரச்சாரம், உள்ளுக்குள்ள தப்பான ஒரு சிந்தனை சில பேருக்கு ஏற்பட்டு அதை மக்கள் மத்தியில் அவங்க விதைத்து செயல்பாடுகளை என்ன செய்கிறாங்கன்னா முடக்கிற வேலையை செய்கிறாங்க. அந்த தப்பான சிந்தனை என்னன்னு கேட்டால், இதை பகிரங்கமாகவும் சொல்கிறார்கள். என்னன்னு கேட்டால், அவர் பிஜே வயசாகிடுச்சு, சீக்கிரம் சேர்ந்துருவார், இதில் நம்ம எதுக்கு இருக்கணும், அதுக்கு நம்மாட்டு அவர் இந்த வழி இருந்துட்டு அப்புறம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. பகிரங்கமாக எப்படி பேசுகிறாங்கன்னா, அவர் நாளைக்கு கொஞ்ச நாளில் போய் சேர்ந்துருவார், நம்ம இதில் போட்டு இருந்து எதுக்கு செயல்படணும், இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபார்மாலிட்டிக்கு இருந்துக்குருவோம், அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், நம்ம தனியாக செயல்பட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பகிரங்கமாக பேசி ஒவ்வொருத்தரையாக இப்போ சந்தித்து மண்டையை கிளவி செயல்படுறவனுக்கு என்ன செய்ய, ஆமாம் வயசாகி போச்சுல, இனிமேல் என்னத்துக்கு போட்டு இதில் இருக்கணுங்கிற மாதிரி செய்யும்போது செயல்பட மாட்டாங்க. இந்த செயல்பாடு அழிஞ்ச நாசமானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இது ஒரு நல்ல சிந்தனை நினைத்து கொண்டு, இது சாத்தானி சிந்தனை. இந்த சிந்தனை நல்லது என்று நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், செயல்படுறவங்களே முடக்கி உண்மையாக பார்க்குறாங்க. அப்படி ஆக்கியிருக்கிறார்கள். பல பகுதிகளில் இருக்கிறார்கள். சில கல்ல மசூராக்கள் அதுக்காண்டி போட்டிருக்கிறாங்க.
இப்போ அடுத்த இவர் போயிட்டாலும் அடுத்து என்ன செய்வது, நம்ம எப்படி அமைப்பை கைப்பற்றுறது, இப்படி எல்லாம் கூட பேச்சுகள் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். முதல் விஷயத்தை வழங்கிக்கிறேன்னு, இந்த மரணம் என்பது வந்து எப்போ வேணாலும் வரலாம். மரணம் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அவங்க வந்து மரணிப்பது திடீர்னு மரணிக்கலை, உடம்பு சரியில்லாமல் போய் மரணித்து விடுவார்கள் இந்த செய்தி மக்களுக்கெல்லாம் பரவி அந்த நிலையில் தான் அவங்க மரணிக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் யாரும் என்ன நினைக்கல, சொல்ல போகிறாங்க இது கூட நம்ம எடுத்து செயல்படணும் அப்படின்னு இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ் போனாலும் செயல்பாடு வந்து அந்த வகி தான் வராதே தவிர மற்றபடி இந்த நிர்வாகத்தை செய்யத்தான் வேணும்னு சொல்லி இருக்கிற ஆட்களே தேர்வு செஞ்சு, அபூபக்கரை தேர்வு செஞ்சு, உமரை தேர்வு செஞ்சு அந்த மக்கள் போனாங்களா இல்லையா? அப்படிதானே போனாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இல்லாமல் கூட அந்த அமைப்பு போய்கிட்டு இருக்கும் என்று சொன்னால், இப்போ நானே இந்த கூட என்னென்ன இருக்கிற ஒரு ஜமாத்தில் நம்ம இருக்க வேண்டும். இருக்கிறத வந்து அந்த செயல்பாடு சரியில்லைன்னு கண்ணுக்கு தெரிய வரும்போது ஒதுக்கலாம். இவர் இல்லாட்டின்னு இருக்க வேண்டிய, நாங்கள் இல்லாட்டி இருக்கிற ஆளுக்கு செய்ய மாட்டாங்களா? இப்போ நம்மளே மூத்தா போயிட்டோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆளுக்கு வந்து இந்த மார்க்கத்தை பற்றி சிந்தித்து ஆய்வு செய்ய மாட்டாங்களா? எத்தனை இயக்கங்கள் நம்ம பார்க்குறப்ப ஜமாஅத் இஸ்லாமின்னு ஒரு இயக்கம் இருந்தது. அதில் வந்து மௌலூதி ஒரு ஆள் தான் அதில் வந்து உண்மைன்னு சொல்லாது, அவர் தான் எல்லாம் ஆளினால் அவராக தான் இருந்தார். அவர் போன பிறகு அந்த மக்கள் அந்த கொள்கையை கொண்டு போகிறாங்களோ இல்லையா? சரியான கொள்கை தவறான கொள்கைன்னு இல்லை, அவங்க இருக்கிற கொள்கையை வந்து சொல்லக்கூடிய பல நிறுவனங்கள் பல பகுதிகளில் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பல கிளைகள், பல நிறுவனங்கள், பல சொத்துக்கள், பல விஷயங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவர் இல்லை, அவர் மாதிரியானவர்களும் அதில் ஒருத்தரும் இல்லை, அவர் ஒருத்தர் தான் இருந்தார். ஆனால் அவங்க பிறகு என்ன யோசிக்கிறாங்க, சரி இவர் போயிட்டாருன்னு சொன்னால் நம்ம இந்த விஷயத்தை, இந்த சொன்ன செய்திகள் சரியான செய்திகளை நாம் அது மக்கள்கிட்ட கொண்டு செல்ல முடியும் என்று நினைத்து இருக்கிறவங்க கொண்டு போனாங்க. அதனால் நம்ம எப்படி நினைக்கணும்னு கேட்டால், நம்ம மூத்துக்கு பிறகு என்னங்கிறத இன்னைக்கு உள்ளது சிந்திக்க, நீங்கள் இன்னைக்கு உள்ள சிந்திக்கணுமே தவிர இதுக்கு பிறகு என்ன ஆகும், இதுக்கு பிறகு என்ன ஆகும் அல்லா பார்த்துக்குருவான். இருக்கிற மக்கள் அதை நீங்கள் எல்லாம் கூடிய ஒழுங்காக கொண்டு போகக்கூடிய வேலையை செலுத்திக்கிட்டு போக முடியும். அப்படி இல்லாத ஒரு நிலை வரும்போது மோதிக்கிற வேண்டியதான். ஒரு அமைப்பில் இருக்கிற அந்த அமைப்பு சரியாக செயல்படலை அப்படின்னு அது இன்னும் சொல்ல போனால், நம்ம இத்தனை இயக்கங்கள் இருந்தால் பலரை உருவாக்கணும். பலர் உருவானவர்கள்லாம் கரெக்டாக இருக்காங்களா? இல்லை தானே. உருவானவர்கள்லாம் சரியான மார்க்கத்தில் இருக்கிறாங்களா? இல்லை. உருவானவர்கள்லாம் அரசியலுக்கு போயிட்டாங்க, அது போயிட்டாங்க, மார்க்கத்தை விட்டு தூரமாக போயிட்டாங்க, இயக்க வழி கொண்டவர்களாம் மாறிட்டாங்க. உருவாக்குனாலும் அப்படி தான் அவங்க. அதனால வந்து நீங்கள் இப்போ ஒரு கொள்கை நம்ம இருக்கிறோமா இல்லையா? இந்த கொள்கையில் நம்மளோட மரணத்துக்கு பிறகு இருக்கிறவங்களும் கொண்டு செல்வாங்க. நீங்கள் நம்பலன்னு சொன்னால் அது தௌஹீதாது. எந்த ஒரு மனிதன் கொண்டு தான் இது நடக்குதுன்னு நினைக்கிறது பேர் தௌஹீதா? நம்ம இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கிறோமா, அதை சிந்திக்கணும். அதில் ஆர்வமாக செயல்படணும். அது வரைக்கும் உள்ள கூலிகளை நம்ம பெற வேணும் அல்லாவிடத்தில். அதுக்கு பிறகு ஒரு பாதகமான ஒரு அமைப்பு சரியில்லாமல் போய் கொள்கையெல்லாம் மாறி போயிட்டாங்கன்னா நீங்கள் இருக்க போகிறதில்லை. வேறு இயக்கங்கள் மாதிரி நம்ம கட்டுக்குள்ள நாங்கள் வச்சிருக்கல. என்டிஏ பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமையோட அதிகாரத்தோடு தான் ஒவ்வொரு கிளைகள் இருக்கிறீங்க. மற்ற அமைப்புகள்லாம் வந்து அந்த சொத்து பத்தெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவாங்க. நீங்கள் விரும்பினாலும் அதை விட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு புடிய இந்த ஜமாத்தை வச்சுக்கிறல. அதனால் நீங்கள் என்னைக்கு வேணாலும் எப்போ நீங்கள் அந்த நிலைக்கு வரணும்னு கேட்டால், இது சரியாக செயல்படலைன்னு தெரியும் போது தான் வரணும். இதெல்லாம் சரியாக செயல்படாத முடிவு வந்துடக்கூடாது. யாரை கொண்டு வேண்டாம் நல்லா என்ன செய்வான், நமக்கு இன்னும் சிறப்பாக நமக்கு பிறகு இது செயல்படக்கூடிய நிலைமையை கூட எல்லாம் உண்டாகும். அப்போ அல்லாஹ் வந்து யாரை கொண்டு வேண்டுமானாலும் இந்த ஜமாத்தை சிறப்பாக இந்த கொள்கையை கொண்டு செல்வான் அப்படின்னு நம்புறதை விட்டுட்டு இன்னும் யாரெல்லாம் செய்ய போகிறாங்களா, இருக்கிறாங்களா என்ன தெரியும், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வைங்க. அது வந்து அல்லாஹ் மறந்த ஒரு செயல். அந்த ஒரு தன்மை அதிகமான மக்கள்கிட்ட இந்த பரவிக்கிட்டே இருக்குது. கிளையில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட பரவ என்ன செய்யறாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. நாம இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் பாரு செய்யறாங்க கையில் வச்சுக்கிற மாதிரி. எத்தனை பேர் வந்து எனக்கு முந்தையவர்கள் எனக்கு பிந்தியவர்கள்லாம் சேர்ந்துட்டாங்க. பரவாயில்ல அப்படியே அந்த ஆக்குவோம். நல்லா நினைச்சான்னு சொன்னால் இன்னும் பெரிய ஆயிலையும் போட்டு தருவோம். இன்னைக்கு இந்த ஒரு வயசுல இருக்கும்போது கூட என்னுடைய செயல்பாடுகளில் எந்த குறையும் எல்லாம் வைக்கல. அதுதான் அதிகமாக நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த செயல்பாட்டுக்கு எந்த ஒரு குந்தகமுமே இல்லாமல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அதனால வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம ஒழுங்காக செயல்படுவோம். ஆனாலும் இவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா போயிடுவாரான்றது உங்களுக்கு தேவையே கிடையாது. இருக்கிற வரைக்கும் இதில் நீங்கள் செயல்படணும். இருக்கும்போதே இந்த விஷயத்தை விதைச்சிங்கன்னு சொன்னால் நல்லா செயல்படுறவன் செயல்படாமல் போயிடும். அவனுடைய மறுமை கூலி குறைஞ்சி போயிடும். என்னத்துக்கு போட்டு கொஞ்சம்
அது இன்னும் சொல்ல போனா எனக்கு ஏதோ ஒரு பரிவு காட்டுறதுக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய இதில் பேசுறாங்க. நிர்வாகத்தில் இருந்தவங்கள ஏதாவது இருக்கிற சப்போர்ட் போயிருவோம், எனக்கு சப்போர்ட்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கொள்கையில் இருக்கிறோம், அந்த கொள்கைக்காக நம்ம நின்றா மறுமையில் நம்ம கூலி கிடைக்கும் அதுக்கு இருக்கணுமே தவிர எனக்கு சப்போர்ட் நான் கட்சியாக நடத்த போறேன், எனக்கு சப்போர்ட் வந்து என்ன செய்ய போறேன், எனக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. அப்ப எனக்கு சப்போர்ட்டுங்கிற அப்படிலாம் பேசுறாங்க. இருக்கிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்துருவோம். அப்போ இது இப்படியா பேசுறீங்க, இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இது வருது. இந்த பேச்சை சர்வ சாதாரணமா மசோராக்கள்லாம் பேசுறாரு. அந்த மாதிரி பேசி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இருக்கிறவனை செயல்படுறவனை வந்து முடக்கிறாரு. செயல்படுறவன் என்ன யோசிப்பான், ஆமா இதுக்கே தேவை என்ன பண்ணணும், கொஞ்சம் நாளைக்கு இருப்பாரு, அது வரைக்கும் நம்மள ஃபார்மாலிட்டிக்கு இருந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இஷ்டத்துக்கு போய்க்கிறோம். இது என்ன சிந்தனை, இது மார்க்க அனுமதிக்கிற சிந்தனையா? அப்போ முதல்ல முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த பலவீனம் வந்த பிறகுதான் செயல்பாடு குறைஞ்சது. இந்த பலவீனம் இந்த விஷ கருத்துக்களை சில பேர் விதைத்த பிறகுதான், இந்த கருத்துக்களை பிரச்சாரம் செஞ்ச பிறகுதான் நம்ம எதுக்கு செயல்படணும். கொஞ்ச நாளைக்கு தானே கொஞ்சம் முடிவு பண்ணிட்டாங்க, இப்போ முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு வருஷம் வண்டி போகணும் அப்படின்னு இவர்கிட்ட என்ன செஞ்சிட்டாங்க, மனிதனுடைய மரணத்தை இயக்கத்தினுடைய ஒரு மரணத்தை இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன, இது வந்து பெரிய தப்பான சிற்கான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இதை அப்படி செய்யக்கூடாது. அல்ல யாரை கொண்டு வேணுமாலும் இதை செய்வான, யாரை கொண்டு வாழ்நாள் அதிகப்படுத்தி கூட ஒருத்தர் போடுவோம். அதனால நமக்கு பிறகு இதை விட சிறப்பாக செய்யக்கூடிய தப்லீகில் இருந்தார், யூசுஃப் இருந்தார், யூசுஃப் காந்தரவி இருந்தார். அவரை தப்லீக் ஆரம்பிச்சாரு. அவர் தான் ஹசர்ஜியா இருந்தார். அவருக்கு பின்னாடி ஒன்றும் இல்லைன்னு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு பிறகு அந்த இயக்கம் எல்லாமே ஆயிடுச்சு. ஆனால் அவங்கள யாருன்னு அவருக்கு இருக்கும்போது தெரியாது. அவர் இருந்த காலத்தில் யாருக்கும் தெரியாதவர்களாம் அதுக்கு பிறகு அவர் ஆள் இருக்கும்போது சுமக்க மாட்டாங்க. எதனால தெரியல, வளர்ந்துட்டா தகுதியுள்ள நிறைய பேர் இருப்பாங்க. அதற்காக இருக்கணும் செய்யணும், நம்ம வந்து சப்போர்ட் ஆகிருப்போம்னு இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா இருக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க, அவங்க தலையில சுமந்துக்குவாங்க. இது இயற்கையா உள்ளதுதான். இது ஒரு தந்தை ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு, வயசாகி போச்சு தொலைஞ்சு போச்சு அப்படியே நட்டீங்க. இவர் இல்லாட்டி ஒரு பிள்ளை எடுத்து செய்வாரு, பிள்ளை இல்லாட்டி பேர எடுத்து செய்வார். அப்படித்தான் நம்ம உலகத்து விஷயத்தை நீங்க முடிவெடுக்கிறீங்க. அந்த ஒரு நிலைமை வந்து அந்த இடம் கொடுத்துடாது. இந்த மாதிரி பேசுறது வந்து சைத்தானுடைய வேலை. இது யாரை கொண்டும் கிடையாது. அல்லாஹ் நம்ம ஒரு கொள்கையில் எதுக்காக இருக்கிறோம் என்றால் இந்த கொள்கைக்கு தான் நீங்க இருக்கணும், ஒரு நபருக்காக இருக்கக்கூடாது. இது கொள்கை தௌஹீதுல வஹி மட்டும்தான் மார்க்கம்ங்கிறதுல நம்ம தான் உறுதியாக இருக்கணும். மற்றவங்களாம் இயக்கத்தில் என்ன சொன்னாலும் கேளுங்கிற அளவுக்கு மாறி போயிட்டாங்க. தௌஹீது சொன்னவங்கள இயக்கத்துக்கு என்ன பத்தவா கொடுக்குறாங்களோ அதான் மார்க்கம்னு ஆகிவிட்டது. தவறுன்னு சுட்டி காட்டினா கூட அதெல்லாம் எங்கள் இயக்கத்தில் எங்கள் தலைமையில் சொல்லிட்டாங்க, இப்படி மாறிட்டாங்க. அப்போ நம்ம அதிலிருந்து விடுபட்டு வகி மட்டும்தான் மார்க்கம்னு நம்ம நடந்தால் மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிற கொள்கைக்கு இருக்கிறவங்க இருப்பாங்க, நீதியமாக செயல்படுவாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி நோக்கத்துக்கு இருந்தாங்க வைங்க, அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம அனிதாவின் ஒரு பேர் தனியாக செயல்பட்டு இருக்கிறார். சில சகோதரர்கள் என்னை பார்க்க வந்தாங்க, ஒரு கிளையிலேருந்து மொத்தமாக சேர்ந்து வந்தாங்க. வந்து நீங்கள் சீக்கிரம் சேர்ந்துருவீங்க நெசமாங்க கூட இருக்கிறாங்க, அதனால அனிதாட்டி நம்ம சேர்ந்துருக்கோம். கொள்கையை பார்க்கலவங்க, அவர் நம்ம கொள்கையில் இருக்கிறாரு சப்போர்ட் அப்படி சொல்லாம அவர் இளைஞராக இருக்காரு, அவரே நம்ம சேர்த்து போட்டுட்டோம், உங்களுக்கு பிறகு அவரை கொண்டு போவார்ல. அப்போ என்ன பார்க்குறாங்க இவங்க, கொள்கை முக்கியம் கிடையாது. நம்ம கூட்டத்தில் இருக்கிறாரா, நம்ம சிந்தனையில் இருக்கிறாரா, அது சப்போர்ட்டாக இருப்பாரா, அதுக்காக அவரை சேர்த்துக்கிறீங்கன்னா அது ஒரு அர்த்தம். அவங்க எப்படி என்கிட்ட நேரடியாக சொன்னாங்க, என்கிட்ட நேரத்தில் சொன்னார்கள். சக நிர்வாகிகள் சேர்ந்த சாட்சியாக வைத்துக்கொண்டு மர்க்கஸ் தலைமையில் வந்து சொன்னார்கள். அப்படி சொன்னாங்க இவங்க வந்து மட்டும் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக போயிடுவாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை. சொன்னவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து கொள்கைக்கு இல்லை, கொள்கை இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் சீக்கிரம் போயிட்டீங்கன்னா அது நடத்தி செல்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஆள் வந்து இளைஞர் வேணும், அவர் ஒரு இளைஞராக இருக்கிறாரு, அவர் எடுத்து வச்சு அவங்களுக்கு அடுத்து அவரை வச்சு நாங்கள் கொண்டு போயிடுவோம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் இப்படி கொள்கை சார்ந்து சிந்திக்கிறவங்கள, அவங்க கொள்கை சார்ந்து சிந்திக்கல. அப்போ கொள்கை சார்ந்து சிந்திக்கிறவங்களாக நம்ம இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆளை சார்ந்து செஞ்சீங்கன்னா வெற்றி பெற முடியாது. இந்த ஒரு பலவீனத்தை என்ன செய்யறீங்க இருந்தால் இதோட தொடர்ச்சி செஞ்சீங்க, முசீபத்தை வேண்டியதில்லை. அதெல்லாம் நம்ம இருக்கு சரியான ஜமாத்தில் இருக்கிறோம், இது நல்லபடியாக எல்லாம் கொண்டு போவோம். யார் போனாலும் இருக்கக்கூடியவங்களை அதை விட மேலான முறையில் கொண்டு அல்லாத யாரை கொண்டு என்ன செய்வான், யார் கொண்டு வேணாலும் இதை கொண்டு செல்லணும். அதனால வந்து நம்ம நினைக்கூடாது இவரை கொண்டு தான் நடக்கும் இல்லாட்டி ஒருத்தருங்கிற அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் நல்லா செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வரமாட்டாங்க. நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்கோம், சரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருந்துருக்கோம் சும்மா இருப்பாங்களே தவிர அவங்க தான் செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஒரு தருதலையாக சுட்டிகிட்டு இருப்பான். பாப்பா மூத்தா போன பிறகு அந்த தொழிலாளர்கள் பெருசாக்கிடுவான்.
பாப்பா விட பெருசாக செஞ்சிடும். ஏன் அவன் வந்து அவனுக்கு தேவையில்லாமல் இருக்கும் சுற்றிட்டு இருந்தான், பாப்பா பார்த்துக்குவான்னு. பாப்பா போனவன் என்ன செய்யறான்னா மகன் இருந்து பாப்பாவோட சிறப்பாக என்ன செய்வான் அந்த காரியத்தை செய்வோம். அப்போ இந்த ஒரு எண்ணம் தான் நம்மளுடைய பெரிய பலவீனம். நம்முடைய வளர்ச்சி மக்கள்கிட்ட கொண்டு போனால் ரெடியாக இருக்கிறாங்க மக்கள். நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் வர தயாராக இருக்கிறாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான கிளைகள் அமைச்சா ரெடியாக இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட அது இல்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? எதுக்கு நாளைக்கு செத்து போகிற ஆளுக்காக நம்ம எடுத்துக்க வேண்டியதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படை கொள்கைக்காக இல்லை. இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம சரியான கொள்கையில் இருக்கிறத கியாமத் வரைக்கும் ஒரு கொள்கையில் ஒரு ஜமாத்தெல்லாம் நிலைநாட்டி வச்சுட்டு யாராவது நிறுத்தி இருப்பாங்க. ஒருத்தர் இல்லாட்டி 14 நூற்றாண்டு அப்படி அழிஞ்சா போச்சு. ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் கொண்டு எல்லாம் என்ன செய்யறான், இந்த கொள்கையை உறுதிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறான். அதனால இந்த ஒரு விஷயத்தை நீ என்ன செய்யணும், முக்கியமான அறிவுரை நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த சைத்தானியத்துக்கு இடம் கொடுக்காது. இப்படி ஒரு சைத்தானியத்து தான் இருக்க வேண்டியிருந்தா, இருக்கிறது தான் சரியா வராது இருந்தா இப்போ அவங்க போயிடும். இருக்கிற ஆட்கள் அவங்க என்ன செஞ்ச வேண்டியதில்லை, கெடுத்துக்கிட்டு இருக்காம இது சரியா வராது நாங்கள் அது இல்லைங்கன்னு இப்போ அரிசிட்டு போயிருக்கல. இருக்கிறவனுக்கு இருப்போம் அப்புறம் போயிடுவோம்னு சொல்லி இருக்கிறவனையும் எடுத்துட்டு போகாம என்ன செய்யுங்க. இது ஒரு அமானிதம். நீங்கள் ஒரு பொறுப்பை சுமந்து இருக்கிறீங்கன்னா ஒரு அமானிதம். அந்த அமானிதத்துக்கு செய்கிற ஒரு துரோகமாக அது ஆகிவிடும் என்பதை என்ன செய்கிறோம். இது நம்ம இயக்கத்தை கட்சி நடத்துறது நம்ம விரும்பலை. கொஞ்சம் இருந்தாலும் ஒழுங்கானதாக இருக்கணும், சரியானதாக இருக்கணும், உறுதியானதாக இருக்கணும், நல்லா செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். சின்ன ஒரு நம்பரை வச்சு தானே இந்த ஜமாத்து தூக்க காலத்துலாம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. யாருமே இல்லையே. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாரும் செஞ்சான். இந்த ஜமாத்தை வந்து வளர்க்கத்தான் செஞ்சான். அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது சொல்ல வேண்டிய விஷயங்கள். அடுத்து என்னன்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு வந்து சில செயல் திட்டங்களை வந்து சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான செயல் திட்டம் என்னன்னு கேட்டால், நீங்கள் இந்த பொறுப்பு சுமந்துருக்கீங்க, என்ன செய்யறதுன்றது உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யாமல் இருக்கீங்க. செய்யக்கூடாதுலாம் கிடையாது. அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு வந்து அதாவது நம்ம வந்து மார்க்க ரீதியாக தாவாவை நவீன காலத்துக்கு தகுந்தவாறு இப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு சில வழிகாட்டுதல்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்குறாங்க. அதே மாதிரி வந்து மக்களுக்கு வந்து சமூக சேவைகள், மக்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய பல சேவைகள்லாம் இப்படி மக்கள் அடைந்து கொள்வதற்கு நம்ம எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டெமோ மூலமாக அது ஒரு கிளாஸ் உங்களுக்கு நடத்தப்படும். எப்படி இந்த தாவாவை நவீனப்படுத்தி கொண்டு செல்வது என்பதற்கு வேண்டியது, நவீனப்படுத்தி கொண்டு செல்வதற்குரிய வழிகாட்டுதலும் உங்களுக்கு செய்யப்படும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் ஒரு பயானம்லாம் இருக்காது. உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தரப்பட இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் மார்க்கத்தில் எவ்வளோ சந்தேகங்கள் இருக்குது, அந்த சந்தேகங்களை தேடி எடுப்பதற்குரிய வழிமுறைகள் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. வர்ற கேள்வியெல்லாம் பார்த்தா சொன்ன கேள்வியே தான் இருக்குது. கேள்வி கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை லைஃபுக்கு கேள்விகள் வருது. அதில் 90% கேள்வி என்னன்னு கேட்டால் ஏற்கனவே பதில் சொன்ன கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படி திருப்பி வருதுன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே பதில் சொன்னவங்களுக்கு தெரியல, பதில் சொல்லியிருக்கிறோமா என்பதை தேடி எடுக்கவும் தெரியல, எப்படி தேடுவது என்பதும் தெரியல, எங்கெல்லாம் நம்முடைய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரங்கள் அவங்களுக்கு தெரியல. ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி இருக்கிறதா, கம்ப்யூட்டரில் எப்படி தேடுவது, அது மாதிரியான யூடியூப்பில் எப்படி தேடுவது, இணையதளங்களில் எப்படி தேடுவது, இந்த மாதிரியான அந்த வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய எளிதான ஒரு காலத்தில் வாழ்ந்து இருந்தாலும் நம்ம அறியாமல் இருக்கிறோம். எளிதாக அறிந்து கொள்கிற அளவுக்கு உள்ள வசதிகள் எல்லாம் தந்துருக்கான் நவீன காலத்தில். நாம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால அதற்கு ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு இதில் வந்து டெமோ பண்ணி காட்டுவாங்க. எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை மார்க்கத்தை தேடி இருப்பது, அது ஒரு விஷயம் சொல்லப்படும். அதே மாதிரி வந்து இப்போ நவீன காலத்தில் உள்ள பிரச்சாரம் செய்வதற்கு அந்த காலத்தில் கட்டுரைகள் எழுதி நம்ம பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கேள்வி பதில்னு சொன்னால் ஒரு கேள்விக்கு வந்து ஒரு 20 பக்கம் 15 பக்கம் வரும். அப்படி பதில் எழுதி ஒரு 1000 கேள்வினா எவ்வளோ வால்யூமாக போயிடும். அப்படி கொண்டே மக்கள்கிட்ட கொடுக்க முடியாது. இப்போ நவீன காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த QR கோடு மூலமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய நவீன முறைகள் இப்போ இருக்குது. அந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அந்த தலைப்புல வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகிடும். அவங்க ஃபோனை வச்சுக்கிட்டு அதை கிளிக் பண்ணால் போதும், அவங்களுக்கு என்ன வந்துடுறேன் அதில் அந்த என்ன தலைப்பு, ஒரு ஜக்காத் வருஷம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அது வந்து புஸ்தகமாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் ஒரு புஸ்தகமாக போயிடும். இப்போ 125 130 கேள்விகளையும் ஒவ்வொரு கோடு கோடாக போட்டு உங்களுக்கு என்ன செய்வோம், அது புத்தக வடிவில் உங்களுக்கு இங்கே தருவாங்க. உங்களுக்கு அந்த புத்தகங்களை வந்து நீங்கள் ஒன்று தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கில் அடிச்சு செய்யலாம். உங்கள் ஊர்களில் வீடுகள் தோறும் தனித்தனி கடைகள் தோறும் கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்க,
அவன் அப்படி எடுத்துக்குவான். அந்த மாதிரி பயன்படுத்துவது எப்படி என்பதற்கு உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி நம்ம அரசாங்கத்தின் மூலமாக நிறைய நமக்காக நிறைய நிதிகள் நமக்குன்னு மட்டும் இல்லாமல் முஸ்லீமுக்கும் ஒதுக்கப்படுகிறது. பொதுவாக விதவைகள், முதியோர்கள், இவர்களுக்கெல்லாம் நிறைய நிதி ஆதாரங்கள் கவர்மெண்ட்ல ஒதுக்குறான். அதை மக்கள் வாங்குறதில்லை, வாங்க தெரியறதில்லை. எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது நாம் அதை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு ஒரு முகாம் மாதிரி நடத்தி அந்த முதியோர் உதவி எப்படி வாங்குவது, விதவைகளுக்கு எப்படி உதவி வாங்குவது, முதல் பட்டதாரிக்குரிய ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரின்னு அதுக்கு ஒரு உதவித்தொகை கொடுப்பான். அந்த உதவித்தொகை எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது எந்தெந்த இணையதளத்தை அணுகணும், எந்த மெத்தடில் செய்யணும் என்பதற்கெல்லாம் வழிகாட்டுதல் உங்களுக்கு தான் நீங்கள் செஞ்சிருவீங்க. பயான் பண்ணவங்க செய்யக்கூடாது. பயான் பண்ண எப்படி செய்வீங்க, இன்னென்ன மாதிரி இதை செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குமானால் உங்களால் நிறைய போய் செய்ய முடியும். அந்த மாதிரியான அடிப்படையில் அதுவும் ஒன்று டெமோ அவங்களுக்கு காட்டுவாங்க. என்னென்ன உதவிகளை என்னென்ன மாதிரி நீங்கள் செய்யணும், மக்களுக்கு எப்படி. அதுதான் டிவிலாம் அதுதான் வச்சுருக்கணும். இந்த சின்ன அதுக்கு டிவி தேவையில்லை. உங்களுக்கு அந்த டெமோ பண்ணி காட்டுவதற்கு தான் நெஞ்சிருக்கு. அந்த தொலைக்காட்சி வழியாக போட்டு காட்டுவாங்க. நீங்கள் அதை மனசில் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி உங்கள் ஊர்களில் போய் என்ன செய்யலாம், நிறைய நிகழ்ச்சி நடத்தி மக்கள்கிட்ட விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் போவதோட தாவாக சேர்ந்து போய் கொண்டே இருக்கும். அந்த ஒரு வழிமுறை இன்ஷாஅல்லாஹ் அதை ஒரு திட்டமாக எடுத்துருக்கோம். அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒவ்வொரு கிளைகளில் மாதத்துக்கு ஒரு தர்பியா நடத்த வேண்டும். கிளைகள் போன ஒரு கிளையில் 5 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, அந்த கிளைகளில் மாதம் ஒரு தர்பியாங்கிற அடிப்படையில் என்ன செய்யணும், அந்த கிளையில் உறுப்பினர்கள் ஒழுங்காக இருக்கிற நம்ம மாநில மண்டல தர்பியா நடத்துகிறோம். அது யார் வருவா, மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்க தான் வருவாங்க. கீழே உள்ள ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணுமா இல்லையா? ஒரு கிளையில் உள்ள அனைவருக்கும் தொழுகிற முறை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன செய்யணும், நடத்துகிற தர்பியாக்கள்லாம் மேலே உள்ளவங்க நடத்துகிறோம். அவங்க பெரும்பாலும் தெரிந்தவங்களாக இருக்கிறாங்க. மேலே உள்ள மாவட்ட அந்த மாதிரி நிர்வாகத்தில் உள்ளவங்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்தவங்களாக இருப்பாங்க. சாதாரண மக்களாக அந்த கிளையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி தொழுவதுன்னு தெரியலை, வாக்கள் மரணம் தெரியலை. அதே மாதிரி சூறாக்கள் மரணம் இல்லாமல் இருக்கிறாங்க. பெற்றோருக்கு செய்கிற கடமைகள், இப்படி பல தலைப்புகளை வச்சுருக்கோம். ஒவ்வொரு தலைப்பு வாரியாக அவங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை மாதிரி வரும். அந்த தலைப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு கிளைகளும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் 5 பேர் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் சரி தான். அது முழு தரப்பியாக என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த கிளாஸ் நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்துனீங்கன்னா சரி, இந்த ஜமாத்தில் இருப்பதனால நமக்கு ஒரு மார்க்கம் கிடைக்குது, மார்க்கத்தை சரியாக அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு நினைத்தார்கள் என்று சொன்னால் இன்னும் ஈடுபாடாக உங்களுக்கு வருவாங்க. நீங்கள் சும்மா மசூராவுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. என்னத்துக்கு மசூராவுக்கு நம்ம என்னத்தை கண்டா எதுக்கு வர்றான், ஏன் வரமாட்டேங்கிறாங்க? மசூராவுக்கு வாங்கன்னு கூப்பிடுவீங்க. சரி, மசூராவுக்கு என்ன செஞ்சிய அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. இது மசூராங்கிறாங்க, என்ன ஒன்றுமே காணாம, மசூராவுக்கு போன உடனே காணாம. அந்த மசூராவுக்கு போகிறத விட அவங்க என்ன வரணும்னு கேட்டால், இந்த ஜமாத்தில் இருக்கிற காரணத்தினால் நமக்கு மார்க்கம் இன்னும் அளவு கிடைக்கிறது, இன்னும் நன்மைகள் இருக்கிறது, இம்மைக்கு இந்த நன்மை இருக்கிறது, மறுமைக்கு இந்த நன்மை இருக்கிறது, படிப்புக்கு வழிகாட்டுறாங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, இப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் அவர்களுக்கு இருந்தால் தானே அந்த இயக்கத்தில் பயணிப்பாங்க. ஒரு இல்லாட்டி தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துட்டு போயிடுவாங்களே. ஒரு இயக்கமாக வருவதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், அதில் இருப்பதனால உங்களுக்கு நன்மை கிடைக்கணும். இதில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது, இதில் இருக்கிறதுனால நம்முடைய அமல்கள் சீராகிறது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறோம், நிறைய துன்யாவுடைய விஷயங்களுக்கு கூட நமக்கு இது நிறைய பயன் தருது அப்படின்னு நினைச்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க. அவ்வளோ வேலைகள் இருக்கிறது, ஆனால் அந்த அதிகமான பேர் செய்வதில்லை. வேலை திட்டங்கள் இருக்கிறது, அதிகமானவர்கள் செய்வதில்லைங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை கையில் எடுத்து தர்பியாக்கள் நடத்துறது. அதே மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு பிரசுரம் போடணும். ஒரு கிளையில் ஒன்று இருந்தீங்கன்னு சொன்னால் நோட்டீஸ் மூலமாக வீடு வீடாக போய் என்ன செய்யணும், அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு சீசன் இருக்கும், சீசனுக்குரிய தப்புகள் இருக்கும். அதுகள் இல்லாமல் பொதுவாக ஒரு மாதத்துக்கு ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கைடு பண்ணுவோம். சார் மாதத்துக்கு பிரசுரத்துக்குரிய வாசகத்தை அனுப்புவோம். நீங்கள் அந்த பிரசுரத்துடைய வாசகத்தை எடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் வீடு வீடாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு என்ன செய்யுது, இதை மார்க்கத்தை நம்ம வீடு தேடி கொண்டாந்து தர்றாங்க, நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் கற்று தர்றாங்கன்னு நினைக்கும் பொழுது ஒரு இன்வால்வ்மெண்ட் அவங்களுக்கு என்ன செய்யும், ஆர்வங்கள் வரும். இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டங்கள்லாம் இன்ஷாஅல்லாஹ் என்ன செய்கிறோம், வச்சிருக்கிறோம். அதாவது மத்தியானம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இதே மாதிரி இருக்கும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் கேட்குற நிகழ்ச்சி தான். ஏன்னு கேட்டால் இந்த அமைப்புகளை பயணிக்கும் போது நம்மள்கிட்ட தலைமையில் நீங்கள் காண்ற குறை என்ன, அதை நீங்கள் எடுத்து வைக்கலாம். அல்லது இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும், எங்களுக்கு தோணாத பல திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம், அதையெல்லாம் சொல்லுவது. மத்தியானத்திலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுடைய நிகழ்ச்சி என்னன்னு கேட்டால்
நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு தரப்படும். அது எப்படி தரப்படும்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு சொல்லிட்டதுனால அந்தந்த கிளையில் உள்ளவங்க சேர்ந்து ஒரு ஆள் முடிவு பண்ணுங்க. ஒரு கிளையில் 5 பேர் வந்திருப்பீங்க, 5 பேரும் சேர்ந்துக்கிட்டு 5 தடவை பேசாமல் நம்ம கிளையை சார்பாக நம்ம என்ன கருத்து சொல்லலாம்னு எடுத்து ஒரு ஆள் நியமிச்சுக்கோங்க. இந்த சாப்பாடு பிரேக்கில் அந்தந்த கிளையின் சார்பாக ஒருத்தர் கருத்து சொல்லுங்கள். கருத்தாக முக்கியமே தவிர எல்லாரும் சொன்னாங்கன்னு அவசியம் கிடையாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு தரப்படும். அதே மாதிரி வந்து தாயிகளாக இருக்கிறவங்களுக்கு சில மனக்குறைகள் இருக்குது. ஜும்மாவுக்கு போகிறாங்க, போக்குவரத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி மனக்குறைகள் இருக்கும். அதை வந்து பகிரங்கமாக சொல்ல வைக்கப்படுவாங்க. அதனால தாயிகள் மட்டும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், உங்களுடைய குறைகளை உங்களுக்கு பேப்பர் தருவோம் மத்தியானத்துக்கு பிறகு உங்கள் குறைகளை எழுதிட்டாங்க. தாயிகளை பொறுத்த வரைக்கும் எழுத்து மூலமாக எங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் என்ன செய்வோம், கவனத்தில் கொண்டு பரிசீலிப்போம். அதை விட முக்கியமான ஒரு தகவலை சொல்லி நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போனோம். இப்போ நம்ம அமைப்பில் வந்து கிளை, மாவட்டம், மாநிலம்னு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு சங்கத்துக்கு தான் சரியாக வரும். சங்கமாக இருக்கிறாங்கல்ல இருந்தால் தான் அது வந்து சரியாக வரும். நம்ம வந்து கூட்டமைப்பை வச்சுருக்கோம். கூட்டமைப்பு நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், ஒவ்வொரு அமைப்பும் தனி சுதந்திரம் பெற்றதுன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது ஒரு 5 கிளைகள் சேர்ந்து ஒரு மாவட்டம் ஆக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாவட்டத்துக்காரங்க அதை தலையிடுறத கிளைகள் விரும்ப மாட்டேங்கிறாங்க. என்னங்க நீங்கள் தனியாக சுதந்திரம்ங்கிறீங்க, அப்புறம் மாவட்ட தலைவர் அவர் தலையிட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாரு, இப்படிங்கிற ஒரு புகார் நிறைய வருது. மாவட்ட கிளைக்கு உள்ள பஞ்சாயத்து எக்கச்சக்கமாக வருது. ஆனால் கூட்டமைப்புக்கு மாவட்டங்கிற சிஸ்டம் தேவையில்லை. ஏன்னா கிளைகளையும் தனியாக செயல்பட போறீங்க. உங்களுக்கு மாநில தலைமையோடைய தொடர்பு வச்சுக்கலாம். என்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தலைமையிலேருந்து தொடர்பு வச்சுக்கலாம். அப்படிங்கிறது நல்லா யோசித்து பார்த்து இந்த மாவட்டங்களுக்கு கிளைகளுக்குரிய பஞ்சாயத்துகளுக்கு நாங்கள் நிறைய நேரம் ஒதுக்க வேண்டியிருக்குது. மாவட்டத்தில் உள்ளவங்க சில விஷயத்தை கிளையில் சொன்னாங்கன்னு சொன்னால் இது கூட்டமைப்பு நீங்கள் என்ன தலையிடுறீங்கிறாங்க. அப்போ இதனால் என்ன நாங்கள் முடிவு பண்ணியிருக்கணும்னு கேட்டால், இந்த மாவட்டங்கிற அமைப்பு இனிமே வேணாம். கிளை மாநிலம் தான், இது கூட்டமைப்பு. ஒவ்வொரு கிளையும் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறீங்க. அப்போ அந்த கிளைகளுக்கு வந்து உங்களுக்கு சுற்றறிக்கைகள் தலைமையிலிருந்து வரும், உங்கள் வழிகாட்டுக்கு தலைமையிலிருந்து வரும். நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் தலைமைக்கே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏற்கனவே மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஏதாவது அதுக்குள்ள கிளையில் போய் நிர்வாகியை மாறிக்குங்க. மாவட்ட நிர்வாகியாக இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செய்யலாம்னா ஒரு ஏதாவது கிளையில் தான் இருப்பாங்க. அவங்க கிளையில் என்ன செய்யலாம், அது நல்லா செயல்படக்கூடிய எந்த கிளையில் இருக்கிறாங்களோ அந்த கிளையில் ஒரு நிர்வாகியாக மாறிக்கணும். எதுக்கு நம்ம செய்கிறோம்னு கேட்டால், இந்த இந்த அந்த கூடிய சீக்கிரம் மூத்த போயிடுவாருங்கிற பஞ்சாயத்து இருக்குல்ல, இந்த பஞ்சாயத்தை மாவட்டம் வச்சுட்டு தான் ஊரில் போய் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியம் அந்த மாவட்ட நிர்வாகியாக இருக்கா ஒவ்வொரு கிளையாக போகுது. நம்ம ஒதுங்கிப்போம் கொஞ்ச நாளைக்கு தானே. ஒரு விஷயம் நான் நிலைப்படுத்திக்கிறேன். மாவட்டமா நீங்க அமைச்சோம்னா நாங்கெல்லாம் மாவட்டத்துக்கு தேவையில்லைன்னு சொன்னோம். தப்தர் அடிச்சிட்டோம். தலைவருக்கு கல்யாணம்னா நடத்தி வச்சுக்கோங்க. தப்தர் அதை யார்கிட்ட ஒப்படை மாநிலத்தை ஒப்படை அப்படி செய்யலாம். அதான் இரநூறு இருந்துச்சு சொன்னால் நீங்கள் நம்மளுக்கு அது தப்தர் விஷயம் ஒன்று வரேன், நிதி திரட்டி வச்சுருப்பீங்க, மாவட்டம்னு ஒரு ஃபண்டு ஒன்று வச்சுருப்பீங்க. அது என்ன செய்யறதுங்கிறத வந்து மாநிலம் கலந்து பேசி அது எந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் அந்த மாவட்டம்ங்கிறது கூட்டமைப்பு தேவையில்லைன்றது தான் ஆரம்பத்துலேருந்து கருத்தாக இருந்து சொன்னாங்க தான். ஆனாலும் சில நன்மை இருக்கிற மாதிரி கருதி நம்ம செஞ்சோம், அது நன்மை தரவே இல்லை. ஒரு மாவட்டம் அது அதிகமாக நன்மை தரலை. மாவட்ட அமைப்புங்கிறது நன்மை தரலை. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கிளையுடைய செயல்பாடு எங்களுக்கு நேரவே தெரியும். இப்போ இந்த கிளைகளுக்கு நேரடியாகவே நாங்கள் உங்களோட பேசுவோம். அதுதான் பொறுப்பாளர் அறிவித்தாங்க. மாநிலத்திலேருந்து உங்களுக்கு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுக்குவாங்க. அப்போ இந்த மாவட்டம்ங்கிற ஒன்று வைத்துக்கொண்டு சில மாவட்டம் நல்லா செயல்படுறாங்க. நம்ம ஒட்டுமொத்தமாக குறைச்சுன்னு வச்சுக்கூடாது. சில இடத்துல மாவட்டம்ங்கிறதுனால தான் அந்த கிளைகளை நிற்கிது. அப்படிப்பட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள். நாம் அதிகமான ஒரு கிளைகள் நிறைய பார்த்து இதுதான் நிறைய நடந்ததே அதுதான். நிறைய கிளைகள் எல்லாம் வந்து அதான் காரணம், மாவட்டம் தான் காரணம். மாவட்டத்தில் வந்து சில கிளைகள்லாம் போயிடுச்சுங்கிற உண்மைதான். நம்ம எல்லாத்தையும் அனுபவத்தில் பார்க்கும் பொழுது, ஏன்னா நம்ம மக்கள் அழைக்கிறது கூட்டமைப்புன்னு சொல்லி தான் அழைக்கிறோம். உங்களுக்கு தனி சுதந்திரங்க, நாங்கள் எதுவும் தலையிட மாட்டோம், சொத்து பத்து நீங்களே வச்சுக்கிறீங்க, வரவு சொன்னீங்களே காட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு அளவுக்கு நிறைய நிப்பாட்டுறீங்க, அவங்க எதுவும் தலையிடுறாங்க, எங்களை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைத்து தான் நிறைய கிளைகள்லாம் கலைஞ்சு போனதாகவும் சொல்கிறார். இது வந்து எங்களுக்கு அது தெரியத்தான் செய்யுது. ஆனால் சில மாவட்டங்களில் நல்லா செயல்படுறாங்க, ரொம்ப நன்மையான முறையில் செயல்பட்டு இருக்கு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அதிகத்தை தான் கவனத்தில் கொள்ளணும். அதிகமான பகுதிகள் அதனால் ஒரு கேடு வருதுங்கும்போது இந்த நன்மைகள் இருந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்க, அந்த நன்மையில் செயல்படக்கூடியவர்கள் புரிந்து கொண்டு விட்டுருவாங்க. இதை அவங்க நல்லா செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறதுனால நம்ம ஜமாத் நல்லா இருந்தால் போதும்,
இயக்க கொள்கை போனால் போதுன்னு ஒத்துக்குருவாங்க. அதை கருத்தில் கொண்டு தான் மாவட்டங்கிற அமைப்பு இனிமேல் வேணாம். எல்லா கிளைகளுமே உங்களுக்கு அறிவிச்சாங்கல பொறுப்பாளர்கள், அந்தந்த பொறுப்பாளர்களின் கீழே நீங்கள் செயல்படுங்க. மாவட்டத்தில் உள்ளவர்கள்ட்ட சில நிர்வாக அமைப்பு சில ஏற்பாடுகள் செஞ்சு இந்த திருமண பதிவு அல்லது பொதுவாக சந்தா வசூல் செஞ்சுருப்பாங்க மாவட்டம்னு சொல்லி, அந்த ஃபண்டை நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அது என்ன பிரச்சனைங்கிறத பேசி நிர்வாகத்தில் கூடி பேசி என்ன செய்வோம், நல்ல ஒரு முடிவை மார்க்கத்துக்கு உகந்த ஒரு நல்ல முடிவு சாலாக எடுத்துக்கலாம். அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உள்ள இங்கே இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடாது, அதை இது பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே உள்ளவங்க இப்போ பொறுப்பில் செயல்பட்டால் தான் அது பொறுப்பாக இருக்கும். வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பொறுப்பு நடத்துறது நல்லா இருக்காது. வெளியில அப்படி யாரும் இல்லையே மாநிலத்திலையா? மாவட்டத்தில் இல்லை சொல்றேன். அதாவது வெளிநாட்டுல மாவட்டம் வெளிநாட்டில் இருப்பாங்க, அங்கிருந்து அரசு பண்றாங்கிறாரு. இல்லைன்னா கிளையிலையும் இருக்கிறாங்க, அதையும் தவிர்த்து சரி, அந்த வழிகாட்டு நான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக சொல்லுவோம், பொறுப்புல இருக்கிறவங்க இங்க இருந்துகிட்டு பொறுப்புல செஞ்சாதான். அதான் இங்க இருக்கிறவங்க தான் பொறுப்புல இருக்கானே. ஒரு கிளை தலைவராக இருந்துட்டு அவர் வெளியூர்ல இருந்து செயல்பட்டாருன்னா செயல்பாடு ஒழுங்கா இருக்காது. அதை நீ பேச முடியும் சார். இப்போதைக்கு நம்ம இந்த டெமோ மூலமாக பல விஷயங்களை சொல்ற விஷயம் இருக்கிறதுனால இது முடிந்த பிறகு என்னுடைய இறுதி உரையில என்ன செய்யறேன் சார்லா மீதி உள்ள திட்டங்கள்லாம் நம்ம அறிவிப்போம் சார். இப்போதைக்கு இது நிறுத்திக்கலாம்.